ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு உணவு கொடுக்க வந்திருக்கிறவங்க மயில்சாமி புவனேஸ்வரி. அவங்களோட குழந்தை சௌமித்ரா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். குழந்தை பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு உணவு கொடுக்க வந்திருக்காங்க. குழந்தை வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீடூழி வாழ நமது பாச அறக்கட்டளை பாச முதியோர் இல்லம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உணவு கொடுக்குற அவங்க குடும்பம் தொழில் வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீடூழி வாழ நமது பாச அறக்கட்டளை பாச முதியோர் இல்லம் சார்பாக இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நம்ம பெரியவங்களா குழந்தைங்களே அவங்க குடும்பத்தோட ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தை சௌமித்ராவுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உணவு கொடுக்குற உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் பாச அறக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோமா, என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாச அறக்கட்டளை பாச முதியோர் இல்லம் 2 வருடங்களாக வாடகை கட்டத்தில் இயக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்டில் எல்லா அப்ரூவும் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சொந்த கட்டடத்துக்கு முயற்சி பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி இருக்கோம். அதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் எவ்வளோ வேணால் செய்யலாம். நீங்கள் மட்டும் இல்லாத உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நீங்கள் ஒர்க் போன இடத்துல அங்கேயோ இல்லை சொந்த தொழில் செஞ்சால் வர்ற வாடிக்கையாளர்கள்கிட்டையோ எங்கள் முதியோர்களை கொண்டு போய் சென்று எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் சொந்த கட்டடம் அமையிருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செஞ்சு தருமாறு எங்கள் முதியோர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். உணவு கொடுத்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் முடிஞ்ச உதவியை கடவுள்கிட்ட நாங்களும் வேண்டி எங்களுக்கு வர வருமானத்தில் உங்களுக்கு உண்டானதை செய்யணும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளத்துடன்.